சிவகங்கை மாவட்டம் பூமந்தி அருகே காவல் ஆய்வாளரின் கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிரிழப்பை ஏற்படுத்தியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் பூவந்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே காவல் ஆய்வாளரின் கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற காவலர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கும் அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உயிரிழப்பை ஏற்படுத்தியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் பூவந்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே காவல் ஆய்வாளரின் கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் வாகனத்தை ஓட்டி சென்ற காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக சாம், சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே காவல் ஆய்வாளரின் வாகனம் மோதி 3 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆய்வாளர் வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பூவந்தி அருகே அதிகாரி விலக்கு அருகே கடந்த 11ஆம் தேதி ராமநாதபுரம் சரக கூட்டு குற்ற நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ஜெயராணி மற்றும் அவரது ஓட்டுநரான காவலர் பாலமுருகன் ஆகியோர் காவல்துறை வாகனத்தில் வரும்பொழுது விபத்தை ஏற்படுத்தி மதுரை மாவட்டம் சித்தாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, இவர்களது 3 வயது மகன் அஸ்வந்த் ஆகியோர் உயிரிழந்ததுடன் சத்யாவின் சகோதரி சோன ஈஸ்வரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வாகனத்தை ஓட்டி வந்த பாலமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்கள் மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் சமாதானம் செய்து உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து நேற்று மதுரை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆய்வாளரின் வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் பாலமுருகன் மீது கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனத்தை ஓட்டி வந்தது உயிரிழப்பை ஏற்படுத்திய உட்பட 3 பிரிவுகளில் கீழ் பூவந்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் காவலர் பாலமுருகன் விபத்தில் காயமடைந்து தற்பொழுது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.